வாழ்க வளமுடன். இதற்கு முந்தைய பதிவுகளில் நம்ம வாழ்க்கையில் பெரிய லெவலில் சக்ஸஸ் அடைகிறதுக்கோ இல்லை இப்போ இருக்கக்கூடிய சாதாரண வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுறதுக்கோ 5 விஷயத்தில் 3 விஷயம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 4வது விஷயமாக இருக்கக்கூடிய பாடி லாங்குவேஜ். நம்ம ஒரு சில புத்தகங்களை படிச்சிருக்கலாம். நம்ம பணக்காரராக மாற வேண்டும் என்றால் நம்ம பணக்காரங்களாக மாதிரி திங்க் பண்ணணும், அவங்கள மாதிரி நம்ம யோசிக்கணும். நம்ம ஒரு செலிபிரிட்டியாக மாறணும்னா நம்மளும் அந்த செலிபிரிட்டி எப்படி திங்க் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி திங்க் பண்ணணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் படிச்சிருப்போம். அதில் ரொம்ப முக்கியமானது எது தெரியுங்களாங்க? இந்த பாடி லாங்குவேஜ் தான். சினிமா துறையில், தொழில் துறையில், பல இடங்களில் அவார்ட் கிவிங் ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. அங்கே நிறைய செலிபிரிட்டிஸ் வருவாங்க, பல பணக்காரங்களும் வருவாங்க. நம்ம சாதாரணமாக இந்த செலிபிரிட்டிஸையும் பணக்காரங்களையும் வெளியில் பார்க்க முடியாது. இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபங்க்ஷனில் பார்க்க முடியும். அவங்க கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது எது தெரியுங்களா? அவங்க அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரையிலும் நேராக நிமிர்ந்து உட்காந்துருப்பாங்க. முகத்தில் எந்த சுருக்கமும் எந்த சலிப்புமே இருக்காது. இந்த ஃபங்க்ஷன் 6 மணி நேரம் 7 மணி நேரம் நடந்தாலும் அவங்களுடைய போஸ்டர், பாடி போஸ்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நேராக நிமிர்ந்து ஒரு தோரணையோட உட்காந்துருப்பாங்க. அதே நம்ம ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் அந்த மாதிரி உட்காந்து இருக்கிறதுக்கு 6 மணி நேரம்லாம் இல்லைங்க. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு கல்யாணத்துக்கு போய் உட்காந்துருக்கோம், ஒரு ஃபங்க்ஷனில் போய் உட்காந்துருக்கணும். இந்த பக்கம் திரும்பவும் அந்த பக்கம் திரும்பவும், அப்படி சலிச்சுப்போம், இப்படி மூஞ்சி சுழிப்போம், இப்படியெல்லாம் நம்ம பண்ணுவோம். கரெக்டுங்களா? நம்மளும் ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கோம், இல்லை ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னா நம்ம உடல் அமைப்பு, நம்ம பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்றத முக்கியமாக கவனிக்க வேண்டும். அப்ப நம்ம வீட்டில் இருக்கும்போது எப்படி வேணாலும் உட்காந்துக்கலாமா? அப்படி கிடையாதுங்க. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும், நம்ம தனிமையா ஒரு ரூம்ல இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், இல்ல பப்ளிக்ல கூட்டத்தோட இருந்தாலும், நமது உடல் அமைப்பு, பாடி லாங்குவேஜ் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்க வேண்டும். அதுக்கும் நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம எப்பயுமே நிமிந்து உட்காந்து சிரிச்ச முகத்தோட சந்தோஷமான மகிழ்ச்சியான நிலையில இருக்கும் போது நமக்கு தெரியாம நம்ம கிட்ட இருந்து ஒரு அதிர்வலைகள் உருவாகி அந்த அதிர்வலைகள் நமக்கு தேவையான விஷயங்களை கொண்டு சேர்க்க ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, நமக்குள்ள ஒரு தெம்பு கிடைக்கும், நமக்குள்ள ஒரு நம்பிக்கை கிடைக்கும், தன்னம்பிக்கை உருவாகும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப சாதாரண விஷயம் தாங்க. சின்ன சின்ன பயிற்சிகள் செஞ்சாலே போதும். தினமும் காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஏந்திரிச்சு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 10 ஜாயிண்ட்டுக்கு எக்ஸசைஸ், பிராணாயாமம் பயிற்சிகள், சூரிய நமஸ்காரம், சூப்பர் பிரெயின் யோகா, இந்த மாதிரி சில பயிற்சிகள் செஞ்சாலே போதும். நீங்க தினமும் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்றவங்கள பாருங்க, எப்பயுமே நிமிர்ந்து நேரா நிப்பாங்க, நேரா நடப்பாங்க, உட்கார்ந்து இருக்கும்போது நேரா தான் இருப்பாங்க. அவங்கள நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன மாதிரியான எண்ணங்கள் வருது? அதே மாதிரி நம்மளும் ஜிம்முக்கெல்லாம் போய் சேரணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் பயிற்சிகள் நம்ம தினமும் தொடர்ச்சியாக செய்ய 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 நமது உடலும் தானாக நேரா அமர ஆரம்பிக்கும். நம்மளும் சிரிச்ச முகத்தோட எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா இருக்க ஆரம்பிப்போம். நம்ம கிட்ட இருந்து உருவாகக்கூடிய அதிர்வலைகள் நல்ல பாசிட்டிவான அதிர்வலைகளாக இருக்கும். சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்றதுக்கும் சாதாரண வாழ்க்கையை சிறப்பா மாத்துறதுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கும். இதற்கு முந்தைய பதிவுகளோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை பார்த்து அதையும் கத்துக்கோங்க. இதையும் பிராக்டிஸ் பண்ணுவோம். நமது வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் சாதனை வாழ்க்கையாக மாறுவதற்கான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.